பாலிவுட்ல மௌனி ராயை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. இவங்களை தெரியலனாலும் இவங்க நடிச்ச நாகினி சீரியல்ல சிவாங்கி, சிவன்யா அப்படிங்கிற கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பாலிவுட்ல பெரிய ஹீரோயினா வலம் வந்துட்டு இருக்காங்க. என்னதான் பெரிய ஹீரோயினா வலம் வந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்களும் ஒரு பெண் தான். ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கக்கூடாதோ அப்படிதான் இவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மௌனி ராய் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே சீரியல்ல நடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பாலிவுட்னாவே நெப்போ ப்ராடக்ட் தான் கொண்டு வருவாங்கன்னு. ஆனா மௌனி ராய் தான் உடைச்சிட்டு உள்ள வந்தவங்க. வில்லியாவும் நடிப்பாங்க, ஹீரோயினாவும் நடிப்பாங்க, அக்காவும் நடிப்பாங்க, தங்கச்சி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது மும்மரமா இருக்காங்க. இப்ப கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிற ஒரு நல்ல நாயகி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பேரும் கூட. இப்ப பல பிரைவேட் ஃபங்க்ஷன்ல இந்த நடிகைகள் போய் டான்ஸ் ஆடுறது ஒரு வாடிக்கையாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானியோட கல்யாணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அவங்க பணம் கொடுப்பாங்க, இது ஆடுவாங்க. எப்படி சினிமால அவங்க நடிக்கிறாங்களோ அது போல இதுவும். இப்ப என்ன நடந்திருக்குன்னா ஹரியானால கர்ணா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இவங்க போய் பிரைவேட் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதுக்குதான் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் போட்டோ எடுக்கிறோம். அங்க வயசானவங்க பக்கத்துல நிக்கிறாங்களா, தேவையில்லாம இடுப்பை தொடுறது, இடுப்புக்கு மேல தொடுறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. கொஞ்சம் கையை தட்டி விட்டுருக்காங்க. இல்லைங்க எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நம்ம இப்படியே போட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே நடிகைகளோட இடுப்பை பெரும்பாலும் யாரும் தொட மாட்டாங்க. அந்த இடுப்புக்கு பின்னாடி கை வைப்பாங்களே தவிர ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். பல போட்டோஸ்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். ஆனா இங்க ரொம்ப எவிடென்ட்டாவே நான் வேணுட்டே தொடுவேன், நடிகைனா என்ன வேணாலும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி டச் பண்ணிருக்காங்க. சரி இது ஒரு தொல்லை முடிஞ்சது, நம்ம போய் டான்ஸ் ஆடிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிறது மௌனி ராயோட ஒரே எண்ணமா இருந்திருக்கு. அப்புறம் அவங்க டான்ஸ் ஆடும் போது என்ன ஆகிருக்குன்னா தேவையில்லாம கீழே இருந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து அவங்க மேல போடுறது. ரோஸ் எடுத்து நீ ஆடுமா மகாராணி அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா அந்த காலத்துல ஆம்பளைங்களா கீழே அப்படியே படுத்துட்டே பார்த்துட்டே இருப்பாங்க, பொம்பளைங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி மௌனி ராயை சித்தரிச்சு இவங்க கேவலமா பண்ணிருக்காங்க. ஒரு சில தப்பான ஹேண்ட் கெஸ்டர்ஸும் பண்ணிருக்காங்க, அதை சொல்லக்கூட முடியல. அதோட வீடியோ இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா மௌனி ராய் என்ன பண்ணிட்டாங்கன்னா இடையில ஆடிட்டே இருக்கும்போது நீ யாரா அப்படின்னு சொல்லி நடுவரலை காமிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்படுது. அவங்க என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னா, அதாவது வயசானவன் அப்படின்னு கூட தெரியல, ஆனா இந்த அங்கிள்ஸ் தேவையில்லாம என்ன சொல்றாங்க. எப்படி அவங்க பொண்ணு மாதிரி தானே நான் இருக்கேன், அப்போ ஒரு சின்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலும் ஒரு பொண்ணே பக்கத்துல உட்காந்தாலும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா, காசு கொடுத்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா, நாங்க எதுவும் கேட்க கூடாதா, நடிகைன்னா நான் அவ்வளவு இலக்காரமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காங்க. இதை பத்தி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு மௌனமாவும் விட்டுருக்காங்க. இப்ப இதுதான் பயங்கர சர்ச்சை வெளியே போயிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மௌனி ராய்க்கு கல்யாணமும் ஆகிருக்கு. கல்யாணம் பண்ண பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளவு கேவலமாவும் இவங்க பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற பாலிவுட்ல நடக்கிற சர்ச்சை செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க ரெட் டேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.